Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது இது ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். குக்கரில் 3 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்தாச்சு. அதை சேர்த்துட்டேன். இது கூடவே 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சது அதையும் மசித்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் திரும்ப நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.